ஸோ இன்றைக்கி வந்து பார்ட் 1லேருந்து 4 ஏ வரைக்கும் பார்த்துடலாம். ஸோ ஆல்ரெடி இது வந்து ஷார்ட்ஸ் போட்டிருப்போம். பட் அது வந்து கொஞ்சம் பென்னில் எழுதியிருந்ததுனால கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக இல்லை. ஸோ இது கொஞ்சம் கிளியராக நான் யோசிச்சு வச்சுருக்கேன், பார்க்கலாம். ஸோ பார்ட் 1 வந்து ஒன்றியம், இது வந்து 1லேருந்து 4. பார்ட் 2 வந்து குடியுரிமை 5லேருந்து 11. பார்ட் 3 வந்து அடிப்படை உரிமை 12லேருந்து 35. பார்ட் 4 அப்படிங்கிறது அரசு கொள்கை நெறிப்படுத்தும் கோட்பாடு 36லேருந்து 51. பார்ட் 4A அப்படிங்கிறது அடிப்படை கடமை 51A. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்றியம், குடி, அடி, கோட்பாடு, கடமை. ஒன்றியம், குடி, அடி, கோட்பாடு, கடமை. இல்லையா, நம்ம 4 பேர் ஃபேமிலி, அப்பா, அம்மா, பையன், பொண்ணு. இது வந்து 4 பேர் சேர்ந்தா ஒரு குடும்பம். அடுத்தது அவங்களுக்குன்னு ஒரு ரேஷன் கார்டு, குடியுரிமை. அடுத்தது குழந்தைங்களுக்கு ஒரு உரிமை இருக்குது. அடுத்தது நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்துருக்க கோட்பாடு. அடுத்தது அடிப்படை கடமை, நம்ம என்ன பண்ணணும், இவ்வளோதான். ஸோ இதை வந்து 1, 4, 5, 11, 12, 35, 36, 51, 51A இதை வந்து திரும்ப பார்த்துட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக ஞாபகம் வந்துடும். இதை வந்து ஷார்ட்கட் ட்ரிக்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு அது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா ஃபஸ்ட் டே நம்ம ஸ்கூல் போகிறப்போ யார் பேரும் தெரியாது. ஆனால் கடைசி டே எல்லார் பேரையும் ஃபேமிலி வரைக்கும் நம்ம தெரிஞ்சு வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி தான். இதை திரும்ப கேட்க நம்மளுக்கு அப்படியே ஊறி போயிடும். ஓகே, அப்படி இங்கிலீஷ்லேயும் பார்த்துடலாம். 1 அப்படிங்கிறது யூனியன் டெரிட்டரி 1 to 4. செகண்ட் வந்து சிட்டிசன்ஷிப்பு, யூனியன் சிட்டிசன்ஷிப்பு. 3 வந்து ரைட்ஸு, 4 வந்து டிபிஎஸ்பி, இந்த அரசு கொள்கை நெறிப்படுத்தும் கோட்பாடு டிபிஎஸ்பி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது 4A அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் 51A. ஸோ இந்த 4A அப்படிங்கிறது கூடயே சேர்த்து இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கிங்க, 42வது சட்ட திருத்தம் 1976 தான் அடிப்படை கடமை சேர்த்தாங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எப்போ வந்துச்சுன்னு அப்படின்னாக்க, இந்த 51A எப்போ சேர்த்தாங்கன்னா 42வது சட்ட திருத்தம் 1976 அடிப்படை கடமை வந்து சேர்த்தாங்க. அப்போது வந்து யார் வந்து குடியரசுத் தலைவராக இருந்தாங்கன்னா பக்ருதீன் அலி அகமது. அப்போது துணை குடியரசுத் தலைவர் யார், பிடி ஜாட்டி இருந்தாங்க. அப்போது நம்ம தமிழ்நாட்டில் யார் சீஃப் மினிஸ்டர் இருந்தாங்கன்னா கருணாநிதி அவர்கள் இருந்தாங்க. அடுத்து அப்போ பிரதமர் யார் இருந்தாங்கன்னா இந்திரா காந்தி அவர்கள் வந்து இருந்தாங்க. ஓகேவா, அவங்களோட பீரியட் எப்படின்னா 24/6/1966 24/7/1977 வரைக்கும். இது வந்து இது ஓகே தான். பட் அந்த ஆர்டர் வைஸ் கேட்பாங்களே, அப்போ ஞாபகம் வச்சுக்காங்க. ஓகே, இதுக்கு வந்து ஷார்ட்ஸ் எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு நான் ஒரு யோசிச்சிருக்கேன். பட் இது ஒர்க் அவுட் ஆகாமல் பாருங்கள். 411 35 51, 411 35 51. ஸோ இங்கே எழுதியிருக்கேன். அதாவது எந்த ஆர்டிகல் முடியுதோ அது 4, 11, 35, 51, 51A. ஓகேவா, 1லேருந்து 4 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்ட் 1. அடுத்தது 5லேருந்து 11 2, 12லேருந்து 35 3, 36லேருந்து 51 4, 51Aங்கிறது 4A. ஓகேவா, ஸோ இதை என்ன ஞாபகம் நம்பர் அப்படின்னு 411 35 51. ஸோ 4, 1லேருந்து 4, 11, 5லேருந்து 11, அடுத்தது 35, 12லேருந்து 35, அடுத்தது 51, 36லேருந்து 51, அடுத்தது 51A. ஸோ அந்த 51A வந்து 42 சதவீதம் 1976 அடிப்படை கடமை. ஸோ இதை வந்து இது அநேகமாக அதை விட இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது ட்ரிக்ஸ் ஓகே ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படின்னு சொல்லுங்கள். இல்லையா இது ஓகேனா ஓகேன்னு சொல்லுங்கள். ஓகேவா, தேங்க்யூ.